ஹாய், வெல்கம் டு குட்டி அவர் ஸ்டோரி. நம்மளோட பாண்டிச்சேரி சீரீஸோட எபிசோட் 1 சொல்லுங்க. இது வந்து எங்கள் டேடியோட என்னோட டேடியோட திங்ஸ் வைப்போம். இது டேடி ட்ரெஸ், என்னோட ட்ரெஸ், அப்புறமா இது அம்மா ட்ரெஸ், இது சாப்பிட்ற கை. இதான் முக்கியமாக எடுத்துகிட்டு போகிறோம். எங்கே போகிறோம் தெரியுமா? பாண்டிச்சேரி தான் போகிறோம். ஹாய், என்னோடய டாட்டர் நானும் பேசணுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்க வாய்ஸ் ஆட் பண்ணேன். கரெக்டாக வந்து நம்ம ட்ரெயின் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் 6:45 ட்ரெயின் தான். ஏற்கனவே புக் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமே போயிடலான்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமே போயாச்சு. நம்மளோட ட்ரெயின் கரெக்டான டைமுக்கு வந்துருச்சு. ஸோ ட்ரெயினில் நல்லபடியாக ஏறியாச்சு. நம்மளோட ஜேர்னி இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டான டைமுக்கு பாண்டிச்சேரியும் ரீச் ஆயாச்சு. ரீச் ஆன உடனே அந்த போர்டை பார்த்தோன்னே இதுதான் பாண்டிச்சேரி வந்தாச்சு அப்படின்னு தோணுச்சு. நம்ம ரூமுக்கு செக்இன் பண்ண போயாச்சு. போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம நேராக எங்கே போனோன்னா பைக் ரெண்ட்டுக்கு எடுக்க தான். ஏன்னா நாங்கள் அந்த ஹோட்டலில் கேட்ட வரைக்கும் ஆட்டோ இல்லை நீங்கள் கார் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா நீங்கள் 3 பேர் தான்றப்போ நீங்கள் பெஸ்ட்டு பைக் எடுத்துக்கோங்க நாங்கள். ஸோ ரெண்ட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போன இடம் கருடா பார்க். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை நிறைய பேர் வந்து ஒருத்தர் இல்லை 300க்குன்னு சொல்லுவாங்க. நான் அந்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக ஒருத்து தான் 300. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களே மறந்து உலகத்தே மறந்து இதுக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா இதில் நிறைய விஐபிஸ்லாம் உள்ளே இருக்காங்க. ஃபஸ்ட்டு இதான் என்ட்ரி. ஒரு பர்சனுக்கு 300. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டைமிங்கு, அமௌண்ட்டு எல்லாமே போடுறேன். ஏன்னா இது வந்து நம்ம புக் பண்ண ரூம் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பை. ஸோ அந்த இடத்துலேருந்து இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். இது மட்டும்தான் டிஸ்டன்ஸ் அதிகம். எல்லாமே நமக்கு கொஞ்சம் கிட்ட தான். ஸோ நமக்கு எது தூரமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே போனோம். இங்கே ஒரு வாத்து ஒன்று அழகாக வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாங்க. ஆக்சுவலி நம்ம டேக் போட்டதுக்கு அப்புறமா இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். இதில் என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா, நமக்கெலாம் வந்து பெரியவங்களுக்கெலாம் வந்து பர்பிள் கலர் டேக்கும், குட்டி பசங்களுக்கு எல்லோ கலர் டேக்கும். எங்களோட டாட்டருக்கு பர்பிள் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க உடனே எனக்கும் பர்பிள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள இப்படி இந்த பேர்ட்ஸ் எல்லாம் காமிச்சு சமாதானப்படுத்தியாச்சு. அப்படியே பார்த்துட்டே உள்ளே போகலாம். இங்கே ஆக்சுவலி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். டேக் போட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோன்னா சில பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. அப்படியே அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து நம்ம முக்கால்வாசி அனிமல்ஸ்க்கு வந்து நம்மளே ஃபீட் பண்ணலாம். அவங்களே அதுக்கான ஃபுட்டும் கொடுத்துட்றாங்க. நிஜமாகவே இது ஒரு ஒர்த்தபிளான பிளேஸ் தான். ஆனால் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் மார்னிங் போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா இதோட டைமிங் வந்து 10 to 5 தான். ஏன்னா அப்போ தான் அனிமல்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. அதோட இங்கே ஸ்னேக்கெல்லாம் இருக்கிறதுனால வந்து அதுக்கு மேலே வந்து யாராலையும் அதை டச் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ். வந்தோடனே இவங்க தான் எங்கள் கூட வெல்கம் பண்ண வந்த ஆள். யாருன்னா இந்த ஆட்டுக்குட்டி. எங்களை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் தொட்டு பார்த்துட்டே இருந்தோம். அவங்க எங்களை பார்த்து பயந்து ஓடிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு தூக்கணும்னு ஆசை தான், இருந்தாலும் வேணாம் பாவம். அவங்க வந்து எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகி வந்துட்டு இருந்தாங்க. எங்கள் கூடயே தான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தாங்க லாஸ்ட்டு வர. அவங்கள வந்து ஃப்ரீயாக விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாருமே கூண்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததே இவங்க தான், இகுவானா. அப்போ பயங்கரமாக இருந்தாங்க, பயங்கர ஹைட்டு. அப்புறம் இந்த செல்லக்குட்டியும் எங்களோட பார்த்தாங்களா. ஸோ அவங்களையும் கொஞ்சம் குஞ்சிட்டு அவங்களோட சேர்ந்து நாங்கள் இந்த இகுவானாவை பார்த்தோம். இந்த இகுவானாவெல்லாம் வந்து பயங்கர பெருசாக இருந்தாங்க. இதில் ஒன்று தான் நம்ம வந்து தூக்கிக்கலாமா, இன்னொன்று வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்குன்றதுனால அது தூக்கிறதுக்கு அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்லப்போனால் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் இவங்கள பார்த்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு
அடுத்தது ஒரு பர்சனை பார்க்குறதுக்காக போனோம், ஒரு விஐபியை. நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. இவங்க எல்லாருமே கொஞ்சம் அமைதியான ஆள் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இவங்க எல்லாருமே கொஞ்சம் டெரரான ஆள் தானா சொன்னாங்க. இதில் ஒருத்தவங்க மட்டும்தான் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டருன்றதுனால அவங்கள மட்டும்தான் தூக்க அலோவ் பண்ணாங்க. அடுத்து நம்ம போனது யாருன்னா ஸ்னேக் பார்க்க தான். ஆப்பா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப 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 பயமாக இருந்தது. ஆனால் அங்கே உள்ள அக்காங்கெல்லாம் சும்மாவே சொல்லக்கூடாது, பயப்படாதீங்க, நாங்களே ஹேண்டில் பண்ணுறோம், நாங்கள் பக்கத்துலேயே நிற்கிறோம், உங்களை ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பத்திரமா கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இவங்க கொஞ்சம் ரக்குடுதான ஆள் தான். ஏன்னா இவங்களை பிடிக்கும்போது லைட்டாக நம்ம கையை கொஞ்சம் முறுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு அப்புறம் ஒரு எல்லோ கலர், இவங்க நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ரொம்ப சாஃப்ட். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பழகிட்டாங்க இவங்க. ஏன்னா இவங்களை இப்போ தொடும்போது அப்படியே ஏதோ சாஃப்டான ஒரு பொம்மையை டாய்ஸை தொடுற மாதிரியே இருந்துச்சு, ஸ்னேக் தொடுற மாதிரி இல்லை. அவங்க கொஞ்சம் ரக்குடு, இவங்க கொஞ்சம் சாஃப்ட். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அப்புறம் என் டாட்டரே கையில் வச்சுட்டாங்க. நம்ம இனிமேல் பயந்தோன்னா ஐயோ என்ன அம்மா இவ்வளோ பயந்தாங்களையாக இருக்காங்களேன்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க கொடுத்த மோட்டிவேஷனில் தான் நானே தூக்கினேன். ஆனால் அந்த அக்கா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். நான் உங்களை பாராட்டியே ஆகணும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. நாங்கள் எத்தனை முறை கேட்டாலும் கொஞ்சம் கூட அழுத்துக்காமல் சலிச்சிக்காமல் எங்களுக்கு அழகாக பத்திரமா அதை கொடுத்து பத்திரமா நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. எங்கள் கூடவே பக்கத்தில் இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ, பட் ரொம்ப கைண்ட்லி பர்சன்ஸ். இங்கே இருந்து எல்லாருமே கைண்ட்லி பர்சன்ஸ். நான் ஒவ்வொருத்தவங்களா சொல்கிறேன். ஒரு சில பேரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்க முடியல. அடுத்து இந்த இவங்க தான், அந்த அக்கா தான் இவங்களே எங்களுக்கு கொடுத்தாங்க. இவங்களை நான் தூக்க மாட்டேன்ட்டேன். ஏன்னா எனக்கு இவங்களை பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இவங்கள தூக்கலாம், இன்னொருத்தவங்க இருந்தாங்க அவங்கள தூக்கக்கூடாதுன்ட்டாங்க. அடுத்து நம்ம போன இடம் எக்ஸாக்டிக் பேர்ட்ஸ் தான். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏதோ ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போய் அத்தனை பேர்ட்ஸோடு நம்ம இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. இங்கே 2 மெக்காவும் இருந்தாங்க, ரொம்ப பெருசாக இருந்தாங்க. இங்கே உள்ள அக்காவையும் சும்மா சொல்லவே கூடாது, நிறைய ஃபுட்டு நம்ம கேட்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நம்மளும் வந்து அதாவது மினிமைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருந்தாங்க. அதாவது நம்ம 1 டைம் 2 டைம் 3 டைம் அப்படி கேட்டால் கூட மினிமலாக கொடுக்கறதுனால அந்த பேர்ட்ஸ்க்கும் சாப்பிட ஈஸியாக இருந்துச்சு. அவங்களும் வந்து ரொம்ப கைண்ட்லி. நாங்கள் முன்னாடி ஒரு பார்க் போனப்போ என்னென்னா, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நாங்கள் இவ்வளோ ஃபுட்டு தான் கொடுப்போம், இதுக்கு மேலே கொடுக்க மாட்டோன்ற மாதிரி இருந்தாங்க. பட் இங்கே உள்ளவங்களாம் நிஜமாகவே ரொம்ப கைண்ட்லி. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எத்தனை முறை கேட்டாலும் கொடுத்தாங்க. நம்ம எந்த பேர்ட்ஸை வந்து நம்ம கையில் உட்கார வச்சாலும் அவங்க கூப்பிட்டு, ஏன்னா அவங்க நேம் வச்சுருக்காங்க, அவங்க கூப்பிட்டோன்னே அழகாக அவங்க வந்து நம்மக்கிட்ட அட்டாச் ஆகிட்டாங்க. அவங்களும் கூடவே இருந்து இந்த பேர்ட்ஸோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. இங்கே இருந்த எல்லாருமே உமன்ஸ் தான். நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கைண்ட்லியானவங்க. நிஜமாக நம்ம கூட சில பேர் வந்து டக்குன்னு சொல்லிடுவாங்கள்ல, ஒரு டைம் பார்த்துட்டிங்களா கிளம்புங்க மணி ஆகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இங்கே உள்ள யாருமே சொல்லலை. உங்களுக்கு எவ்வளோ நேரம் இவங்க கூட இருக்கணுமோ இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. குட்டீஸ்லாம் நிஜமாகவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அது பறக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் மற்றபடி சூப்பராக இருக்கும். இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனே ஏதோ ஒரு நம்ம ஃபாரஸ்ட் ஜூக்குள்ளே இருக்கிற மாதிரியே தான் செட்டப் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த போகிற வழியுமே அப்படி தான் இருக்கும். போகிற வழியில் லேக்கெல்லாம் இருந்துச்சு இந்த பார்க்கு போகிற வழியில். ஸோ வந்து அந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்க எல்லாரையுமே இவங்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து பராமரிக்கிறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம போகிற வழியாகட்டும், இல்லை அந்த பேர்ட்ஸ் மேலே ஏதோ ஒரு பேர்ட்ஸ் ஸ்மெல்லோ இல்லை எதுவுமே இல்லை, அது எப்படின்னு எனக்கு தெரியல. நாங்கள் போனது என்னமோ வெயிலில் தான். ஆனால் எங்களுக்கு இங்கே போனதுக்கப்புறம் வெயில் எதுவுமே எங்களுக்கு தெரியல. இவங்களாம் மிங்கிள் ஆகிட்டோம். இங்கே ஆக்சுவலி வாட்டர்லாம் இருந்திருக்கு. இப்போ வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்காக வாட்டர் இல்லாமல் விட்டுட்டாங்க. இந்த ஆட்டுக்குட்டி எங்களுக்குள்ளே விட்டு நவரவே இல்லை. ஏன்னா நாங்கள் ஸ்னேக்லாம் பார்க்கும்போது இவங்களை அங்கே அலோவ் பண்ணல, அதனால் அவங்க கேட்டுக்கு வெளில நின்னாங்க. அடுத்து நம்ம பார்த்தது இந்த பூனைக்குட்டி 2 பேர் தான். இவங்க பேர், ஒருத்தவங்க பேர் மீனு,
மீனு மீனு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த அக்காவும் தூக்கிக்கிறீங்களா, தூக்கி தரவா அப்படிலாம் ரொம்ப கைண்ட்லியாக கேட்டாங்க. ஒருத்தவங்க பேர் பாண்டி, இன்னொருத்தவங்க பேர் மீனு. ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக. ஒருத்தவங்க இல்லைனாலும் இன்னொருத்தவங்க இருக்கவே மாட்டாங்களாம். அடுத்தது நம்ம பார்த்தது யாருன்னா ஃபிஷ்ஷை தான். நிஜமாக மனசுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்த பிளேஸ் அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷை தான் சொல்லணும். கண்டிப்பாக அதை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபிஷ் ஃபீடிங் சென்டர் சூப்பர். அதுவும் ரொம்ப கலராக எக்கச்சக்கமான பேர். இங்கேயும் போனோன்னே நமக்கு ஃபுட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஃபுட்டு கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க எல்லாருமே நிஜமாகவே மறக்க முடியாது. சில பேர்லாம் வந்து நம்ம என்ன தான் அமௌண்ட் கொடுத்து உள்ளே போனாலும் ஒரு டைம் தான் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் இங்கே உள்ள எல்லாருமே ஹேட்ஸ் ஆஃப் யூ, எல்லோரும் ரொம்ப கைண்டாக இருந்தீங்க. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. நம்ம எங்கே நிற்கிறோமோ அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம கையில் ஃபுட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க போல். ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்டு நாங்கள் கொடுத்தோம். என்னென்னா நம்ம ஃபுட்டை அப்படியே அவங்க கொடுத்ததுக்கப்புறம் கையை மூடி அந்த தண்ணிக்குள்ளே விடும்போது இவங்க வந்து வாக்கு சாப்பிடும்போது கையெல்லாம் கூச ஆரம்பிச்சிருச்சு. நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே போய் பாருங்கள். இந்த பிளேஸே ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. ஏதோ வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வர மாதிரியும் அந்த தண்ணியில் இவங்க எல்லாம் இருக்கிற மாதிரியும் இந்த இடமே ரொம்ப ரொம்ப சில்லுன்னு கூட இருந்துச்சு. இந்த தண்ணினாலேயோ என்னமோ இந்த செட்டப் ரொம்ப அழகாக இருந்தது. சுற்றி நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் செட் பண்ணி நடுவில் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இவங்களை செட் பண்ணி வச்சுருந்த விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா பிளேஸஸும் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. இந்த தண்ணியில் கூட எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் எங்களுக்கு வந்த மாதிரி தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர், ரியலி ஆசம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம கையை கொண்டு போனாலே அவங்க ஃபுட்டு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு கையை வந்து அப்படியே கைக்கிட்ட வராங்க. இதுக்குள்ளே கையை விடுறதுக்கே ரொம்ப கூச்சமாக இருந்தது. ஏன்னா எல்லோரும் இதில் கிட்டுன்னு வந்து நம்ம கையை தொடும்போது ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. நிஜமாகவே ரொம்ப அழகான இருந்துச்சு இந்த இடம். பொதுவாகவே இந்த ஃபிஷ்ஷு அங்கே இங்கேயும் மூவ் ஆகுறத பார்க்கும்போது நம்ம மைண்டுக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வீட்டில் நிறைய பேர் மீன் தொட்டி வாங்கி வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேஸும் எங்களுக்கு அப்படி தான் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தது. அடுத்தது நாம் போன இடம் என்ன தெரியுமா? இந்த பப்பீஸோட விளையாட்டுறதுக்கு தான். எங்கள் நேரமாக என்னமோ பப்பீஸை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க வெளில போயிருந்தாங்க. ஸோ அதனால் கேட்டு வந்து திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்கள தான் நாங்கள் இவங்க கூட விளையாடுறது தான் மிஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு எதுவும் ஃபீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக ஆள் இருந்தாங்கன்னா நம்ம உள்ளே போய் இவங்க கூடயும் நல்லா விளாண்டுட்டு, பப்பீஸ் பிளேயிங் ஏரியா தான் இது, இவங்க கூடயும் நல்லா விளாண்டுட்டு இவங்களுக்கும் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கலாம். பாவம் அவங்க ஏமாந்து போயிட்டாங்க. நாங்களும் எதுவும் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போல, எங்களுக்கு தெரியாது இந்த அளவு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் எப்படா திறப்பாங்கன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. எங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி வந்தாங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு இவங்களெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சம் இவங்களுக்கு என்ன ஃபீட் பண்ணணும்னு அவங்க கொடுக்குறாங்களோ நம்ம ஃபீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். பட் வந்து வரலை. அப்புறம் வெளில கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சில பல இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம எங்கே நின்று வேணாலும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம அந்த இடத்த விட்டு மூவ் ஆனதுக்கப்புறம் ஒரு இடம் இருந்துச்சு. அது என்னென்னா நம்ம ஃபிஷ் அக்வாரியம் மாதிரி ரொம்ப பெருசாக ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி கூட இருந்துச்சு. அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அந்த இடம். அந்த போகிற வழியில் இங்கே இந்த மாதிரி ஒரு போர்டு பார்த்தோம், செம்மரம் வளர்ப்போம்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நாங்கள் இது கூட செம்மரம் போலன்னு தொட்டு பார்த்தோம். ஆனால் அப்படி கிடையாது. இயற்கையை பாதிக்காத மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக, மரங்களை வெட்டக்கூடாதுங்கிறதுக்காக வச்சுருந்துருப்பாங்க போல். அடுத்து நம்ம போன இடம் இதுதான். நான் ஏதோ கொஞ்சம் தான் வச்சுருப்பாங்க போலன்னு உள்ளே போய் பார்த்தா எக்கச்சக்கமாக ரொம்ப தூரத்துக்கு வந்து இந்த அக்வாரியம் செட்டப் வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்ப காலை வலிச்சிருச்சு. ஏன்னா எங்கேயுமே நம்ம உட்கார்றதுக்கான பிளேசஸ் வந்து இல்லை. ஏன்னா அந்தளவு டைமும் இல்லை. நம்ம உட்காந்துட்டோன்னா நம்ம வந்ததே வேஸ்ட் இல்லை. வந்தது என்ன பார்க்க வந்தோமோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ நான் போகிறேன் எக்கச்சக்கமான ஃபிஷ்ஷு விதமாக அவ்வளவு வந்து தொட்டியில் வச்சுருந்தாங்க. இது ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி கூட இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் இருந்தாங்க. நான் எல்லாரையும் எடுக்க முடியல. ஸோ வந்து நான் வந்து
கொஞ்சம் பேரை மட்டும்தான் நான் எடுத்தேன். ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஏன்னா அது இந்த எட்ஜ்லேருந்து அந்த எட்ஜு வரை இருந்ததுனால நான் எடுக்க முடியல. பட் இதுவுமே உங்கள் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதோ 300 கொடுக்குறோம், ஏதோ சின்னதாக தான் பார்த்துட்டு வர போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போக வேணாம். ஏன்னா இங்கே பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அது உங்களுக்கும் சரி உங்கள் மனசுக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வெளில வந்தோன்னே சொன்னல எக்ஸிட்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னல, இதுதான் அந்த எக்ஸிட். இவங்கள தான் நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தோம். இவங்கள பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளில வந்துட வேண்டியதான். இதோட வந்து இந்த பார்க்கோட எண்டிங் வந்து கிட்டத்தட்ட முடியுது. நம்ம வந்து பாண்டி சீரீஸோட ஃபஸ்ட்டு எபிசோட். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடிட் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோவா எடிட் பண்ணலாம் தெரியாது, ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஸோ நம்ம வெளில போகும்போது நம்மளோட டேகை வந்து கட் பண்ணிட்டு தான் வெளில விடுறாங்க. ஸோ வந்து இதுதான் அந்த ரோடு. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நிஜமாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களால் மறக்க முடியாத ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். யாரும் இன்னும் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இங்கேருந்து எங்கே இருந்து போகிறவங்களா இருந்தாலும் இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, என்னோடய வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பாய்.